இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட காலை நேரத்தில் உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு விசை கூட எனக்கு இந்த அழைப்பை கொடுத்த அன்பு தேவனுடைய தாசனுக்காக நான் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தருடைய சமூகத்திலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும்படி கண்களை மூடி, ஆண்டவரே எங்களோடு நீர் பேசும், நம்மை அர்ப்பணித்த ஆண்டவரே நீர் எங்களோடு கூட பேசும், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாவற்றை காட்டிலும் நீர் உங்களுடைய வார்த்தையை அதிகமாய் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். இந்த மகிமையான வார்த்தைகளை கர்த்தர் எங்களோடு கூட பேசும். இப்படிதான் பேச வேண்டும் என்று நாங்கள் கேட்கல. நீர் எப்படி பேசினாலும் நாங்கள் உங்களுடைய வார்த்தையை கேட்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். உங்களுடைய வார்த்தைகளை கேட்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் எங்களோடு கூட இடைப்படுவீராக. ஆண்டவரே, உங்களுடைய இருதயத்தில் இருக்கிறவைகளை எங்கள் இருதயம் புரிந்து கொள்ள கர்த்தர் கிருபை தாரும். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எப்போதும் எனக்கு ஒரு வழக்கம் உண்டு. வெளியில் 3 நாள் கூட்டங்கள் பிரசங்கம் பண்ண போனால் கடைசி செய்தி வருகை பற்றி அறிவிப்பேன். சரி, இன்னைக்கு இது எனக்கு கடைசி செய்தி, 4வது செய்தி இந்த சபையில். ஸோ நான் கர்த்தருடைய வருகை பற்றி அறிவிக்கும்படி கர்த்தரால் உணர்த்தப்பட்டேன். ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார். ஸோ வருகையை பற்றி ஒரு 10 நிமிஷமும் வருகையில் நாம் எடுத்து கொள்ளப்படுவதற்கு என்ன செய்யணுன்றத மிச்ச நேரங்களிலும் நான் உங்களுக்கு சொல்லி செய்தி நிறைவாக்க விரும்புகிறேன். முதல்ல வசனத்தை எடுத்து வாசிக்கிறோம். ஆதியாகமம் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம். ஆதியாகமம் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 24 மற்றும் 25. ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 24 மற்றும் 25. அப்போது கர்த்தர் சோதோமின் மேலும் கொமோராவின் மேலும் கர்த்தராலே வானத்திலிருந்து கந்தகத்தையும் அக்கினியையும் வருஷிக்க பண்ணி அந்த பட்டணங்களையும் அந்த சமபூமி அனைத்தையும் அந்த பட்டணங்களின் எல்லா குடிகளையும் பூமியின் பயிரையும் அழித்து போட்டார். இது கர்த்தர் வருகைக்காக அநேக இடங்களில் சில காரியங்களை ஆண்டவர் எழுதி வைப்பார், ஆவியானவர். நாம் அவைகளை படிக்கும் போது கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாக வேண்டும் என்பதை ஆவியானவர் அடையாளப்படுத்தி பல இடங்களிலே பைபிளில் வெளிப்படுத்தின விசேஷம் மட்டுமல்ல, பல இடங்களிலே கர்த்தருடைய வருகை குறித்த ஒரு நிழலாட்டம் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். ஸோ இதிலிருந்து தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு செய்தி எடுக்க விரும்புகிறேன். அன்றைக்கு சோதோம் கோமோரா பட்டணம் அக்னியினால் அழிக்கப்பட்டது. ஒரு மனிதனையும் ஆண்டவர் விட்டு வைக்கல. அங்கே போய் குடியேறின லோத்துடைய குடும்பத்தை மட்டுமே ஆண்டவர் காப்பாற்றினார். மற்ற எல்லாரையும் கர்த்தர் அழித்து போட்டார். ஸோ இந்த உலகம் வேதம் சொல்லுகிறது 2 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிச்சீங்கன்னா, இனி வரப்போகிற உலகம், இந்த உலகம் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறதா. வாசிங்க பார்க்கலாம் அந்த வசனத்தை. இப்போது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தைகளினாலேயே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்க. போதுங்க, அக்கினிக்கு இந்த பூமி, இந்த வானமும் பூமியும் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்க. ஒரு முறை கர்த்தர் பூமி முழுவதும் அழித்தார், தண்ணீரினால் அழித்தார். ஆண்டவர் தண்ணீரினால் அழித்தார். அதுக்கு பிறகு ஆண்டவர் உடன்படிக்கை செய்தார், இனி தண்ணீரினால் அழிக்க மாட்டேன். ஆனால் இனி ஒரு அழிவு உண்டு, அது தண்ணீரினால் அல்ல, அக்கினியினால் கர்த்தர் இந்த உலகத்தை அழிக்க போகிறார். அல்லேலூயா. இந்த அழிவிலிருந்து தப்புவிக்கப்பட்டு பரலோகத்திற்கு நாம் எடுத்துக்கொள்ளப்படுவதற்காக தான் கர்த்தர் வருகையை ஆண்டவர் வைத்திருக்கிறார் தம்முடைய பிள்ளைகளுக்காக. நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்துவின் 1ஆம் வருகை அவருடைய பிறப்பு, இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை பகிரங்க வருகை என்று நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். ஆனால் இந்த பகிரங்க வருகைக்கு முன்பதாக ஒரு ரகசிய வருகை உண்டு. அல்லேலூயா. ஷார்ட்டா சொல்றேன், நீங்க எல்லாருமே நல்ல செய்தியை கேட்டிருப்பீங்க. இன்னும் சொல்ல போனா இந்தியாவில் நீங்க இருக்கிறத விட இங்க இருக்கிறது ரொம்ப பாக்கியவான்கள். அல்லேலூயா. ஏன்னா இந்தியாவில் இருக்கிற மொத்த ஊழியக்காரங்க இங்க வந்துடுறாங்க. எப்படினாலும் நல்ல பெரிய லெவல் ஊழியக்காரனாலும் சரி, அவர் எப்படி இருந்தாலும் சரி, எல்லா வார்த்தையும் கேட்டிருப்பீங்க. சரி, நீங்க பாக்கியவான்கள். நீங்க கேட்காத சத்தியமே இல்லை.
எல்லா சத்தியமும் கேட்டிருப்பீங்க. இருந்தாலும் அப்படி கொஞ்சம் ஒரு முகவுரை, வருகையை பற்றிய சில முகவுரைகளை உங்களுக்கு சொல்றேன். ஆண்டவருடைய அந்த 2ஆம் வருகை, பகிரங்க வருகைக்கு முன்பதாக ரகசிய வருகை உண்டு. அது 100% நிச்சயம் உண்டு. அல்லேலூயா. ஆண்டவருடைய வருகை ரொம்ப சமீபம். அது ரகசிய வருகை, ராப்சர். இந்த ரகசிய வருகையில எடுத்துக்கொள்ளப்படணும்னா நாம் இந்த பூமியில பரிசுத்தமாய், தேவனுக்கு பிரியமாய், ஆண்டவருடைய பிரமாணத்தை, ஆண்டவருடைய வார்த்தைகளை கை கொண்டு, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தினால முழுகி ஞானஸ்நானம் எடுத்து ஆண்டவருக்காக பரிசுத்தமாய் வாழ்கிற தேவ பிள்ளைகளை அழைத்து கொண்டு போகும்படி கர்த்தர் ரகசியமாய் ஆண்டவர் வருவார். அல்லேலூயா. இதை குறித்து நிறைய பைபிள் ரெஃபரன்ஸ் இருக்குது, அதெல்லாம் படிக்க நேரம் இல்லை. சரி, 2வது, எப்ப ரகசிய வருகை எந்த செகண்ட் இருக்குமோ அந்த நேரத்தில் ரகசிய வருகை முடிந்த 1 செகண்டுக்கு அப்புறமே அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி பூமியில் துவங்கும். அல்லேலூயா. இப்ப 8:12 ஆண்டவருடைய அந்த வருகை, ரகசிய வருகை இருக்குதுன்னா, அவர் வருகை வந்த உடனே, அவர் பரிசுத்தவான்களை எடுத்துக்கொண்ட உடனே அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி துவங்கும். அல்லேலூயா. அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி 2 பார்ட்டா இருக்கும். ஒன்று, முதல் 3 வருடம் உபத்திரவ காலம். 2வது 3 வருடம் மகா உபத்திரவ காலம். இந்த உபத்திரவ காலம், இந்த முதல் உபத்திரவ காலத்துக்கும் 2வது உபத்திரவ காலத்துக்கும் நடுவே தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் சேர்த்துக் கொள்ளும்படி ஒரு வாய்ப்பை கொடுப்பார். அது யாருக்கு அப்படின்னா, கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்கள். அல்லேலூயா. பிரைஸ் லார்ட். அல்லேலூயா. இப்ப விழிப்பில்லாம அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் மனம் திரும்பிக்கலாம், சத்தியம் தெரிஞ்சா கூட அப்புறம் ஞானஸ்நானம் எடுத்துக்கலாம், அப்புறம் பண்ணிக்கலாம்னு சொல்லி அப்படியே அப்புறம் தள்ளி போட்டாங்க. பாத்தீங்களா? அந்த கேப்ல கர்த்தர் வந்துட்டார்னா இப்ப இவங்களுக்கு ஒரு மனசு இருக்கும், ஐயோ நானு மிஸ் பண்ணிட்டேன் ஆண்டவருடைய வருகைய. அப்ப இந்த உபத்திரவ காலத்துல ஒரு வாய்ப்பு உண்டு. அதனால்தான் அதாவது 2 சாட்சிகள் ஊழியத்தை செய்வாங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். முதல் சாட்சி ஏனோக்கு. 2 ஊழியக்காரர்கள் இந்த பூமிக்கு வர வேண்டியது இருக்கிறது. ஏன்னா ஒரு மனிதன் மரித்தால் தான் பரலோகம் நித்தியத்திற்கு போக முடியும். அப்போ இந்த பூமியில மரிக்காத 2 பேர் இருக்கிறாங்க. யார் சொல்லுங்க பார்க்கலாம்? ஏனோக்கு, அப்புறம் ஏலியா. சிலர் சொல்லுவாங்க, சிலர் ஊழியக்காரங்க வரப்போறது ஏனோக்கும் மோசேயும் அப்படின்வாங்க. மோசே தான் இதெல்லாம் பண்ணாரு, அதெல்லாம் பண்ணாருன்னு. கர்த்தர் யாரை கொண்டும் செய்வார். ஏன்னா மனிதன் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. அவர் மரிச்சார், அவர் சாப்டர் முடிஞ்சிச்சு. யாரு? மோசே. அப்ப மரிக்காத 2 சாட்சிகள் இந்த உபத்திரவ காலத்தில் ஊழியம் செய்வார்கள். அல்லேலூயா. யாருக்கு ஊழியம் செய்வார்கள்? கைவிடப்பட்ட பரிசுத்தவான்கள், கைவிடப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக ஊழியம் செய்து இரத்த சாட்சியாய் மரிப்பார்கள். அல்லேலூயா. அதுக்கப்புறம் 1000 வருட அரசாட்சி. நான் சும்மா உங்களுக்கு ஒரு முகவரியா சொல்லிட்டு இருக்கிறேன். 1000 வருட அரசாட்சி. அதுக்கப்புறம் யுத்தம், அப்புறம் நித்தியம், வெள்ளை சிங்காசன, நியாய தீர்ப்பு, அப்படி லைனா போ. சரி, கவனிங்க. இப்போ இந்த ரகசிய வருகையில நாம் எடுத்துக்கொள்ளப்பட என்ன செய்ய வேண்டும்? இதுதான் இன்னைக்கு செய்தி. வருகிற அழிவுக்கு, அந்த பகிரங்க வருகைக்கு முன்பதாக, அதாவது அந்த பகிரங்க வருகைக்கு அப்புறம் இருக்கிற அழிவுக்கு நாம் தப்புவிக்கப்பட வேண்டும் என்றால், நாம் தப்புவிக்கப்படணும்னா நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்புவித்து வாழ வேண்டும். அல்லேலூயா. சும்மா பேர் கிறிஸ்தவர்கள்லாம் ரகசிய வருகையில போயிட முடியாது. என்கிட்ட ஒரு அம்மா சொன்னாங்க, நான் ரகசிய வருகையில கைவிடப்பட்டா கூட பாஸ்டர், நான் எப்படின்னா உபத்திரவ காலத்துல முட்டி மோதி தப்பிச்சு வந்துருவேன் நானு அப்படின்னாங்க. அல்லேலூயா. நல்லா எல்லாமே ஃப்ரீயா இருக்கும் போது, நல்லா வயிறு நிறைய சோறு கிடைக்கும் போது உன்னால் ஆண்டவரை தேட முடியல, உபத்திரவ காலத்துல தேடுறியா அப்படின்னு நான். அல்லேலூயா. உபத்திரவ காலத்துல முத்திரை தரித்து கொண்டாதான் அரிசி கிடைக்கும், முத்திரை தரித்து கொண்டாதான் ஷாப்பிங் பண்ண முடியும், முத்திரை தரித்து கொண்டாதான் லூரு போக முடியும், முத்திரை தரித்து கொண்டாதான் பச்சை பாசுக்கு போக முடியும். முத்திரை தரித்து கொள்ளனா சோறு கூட கிடைக்காது. அப்ப எப்படிமா நீ எடுத்துக்கொள்ளப்படுவேன்? இல்ல, நான் எப்படின்னா போயிடுவேன். அல்லேலூயா. அப்ப நமக்கு உபத்திரவ காலத்தை பற்றிலாம் வேண்டாம்.
நம்முடைய டார்கெட் என்ன? நான் ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அல்லேலூயா. இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும், இதை ஷக்கினா தேவனுடைய சபை, ஏஜி சபையில் இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ஆண்டவருடைய ரகசிய வருகையில எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு கர்த்தர் கிருபை தருவாராக. அல்லேலூயா. கர்த்தர் கிருபை தருவாராக. அதற்காக தான் இந்த சபை, அதற்காக தான் இப்படிப்பட்ட சத்தியங்கள், அதற்காக தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பரிசுத்தவான், அதற்காக தான் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட எல்லா ஸ்பெஷல் கூட்டங்களும். எல்லாத்துக்கும் ஒரே நோக்கம் என்ன? சபை ஆராதனை, பைபிள் ஸ்டடி, உபவாச ஜெபம், இரவு ஜெபம், சங்கிலி ஜெபம், இந்த ஆராதனை, முதல் ஆராதனை, இரண்டாவது ஆராதனை, மூணாவது ஆராதனை, நாலாவது ஆராதனை, எல்லா காரியங்களுக்கும், எல்லா ஆராதனைக்கும் ஒரே ஒரு நோக்கம், ஆண்டவருடைய வருகையில எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். எல்லா ஆராதனையும் அட்டெண்ட் பண்ணிட்டு, எல்லா கூட்டமும் அட்டெண்ட் பண்ணிட்டு ஆண்டவருடைய வருகையில கைவிடப்பட்டா எவ்வளவு பரிதாபம். ஆனா நாம் கைவிடப்படுவதற்காக அல்ல, தேவனுடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு கர்த்தர் கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. சரி, இப்போ இந்த ஆதியாகமத்துல தான் செய்தி எடுக்க போறேன். இந்த அழிவிலிருந்து தப்புவிக்கப்பட்டவர்கள் லோத்துவும் அவருடைய குடும்பமும். அப்போ 2 குறிப்புகள், அதாவது 4 குறிப்பு சொல்றேன். 2 அழிவுல தப்புவிக்கப்பட்டு வருகையில் எடுத்துக்கொள்ளப்படணும்னா என்ன செய்யணும்? 2 குறிப்பு தப்புவிக்கப்படணும்னா என்ன செய்யணும்? 2 குறிப்பு ஏன் கைவிடப்படுவார்கள். சிலர் எடுத்துக்கொள்ளப்படுறாங்கன்னா ஒரு கூட்டம் கைவிடப்படும். 2 பேர் வயலில் இருந்தார்கள், ஒருவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான், ஒருவன் கைவிடப்பட்டான். 2 பேர் படுக்கையில் இருந்தார்கள், ஒருவர் எடுத்துக்கொள்ளப்பட்டான், ஒருத்தர் கைவிடப்பட்டான். இது போல ஒருவர் எடுத்துக்கொள்ளப்பட்டு ஒருவர் ஏன் கைவிடப்படுகிறார்கள்? அப்ப அந்த 2 கூட்டத்தையும் இந்த காலை நேரத்தில் உங்களுக்கு இந்த ஆதியாகமத்தில் சொல்ல விரும்புகிறேன். 2 விதமான கூட்டம். ஒன்று அக்கினியின் அழிவிலே காப்பாற்றப்பட்ட கூட்டம். 2வது தேவனை பற்றி அறிந்தோம் அழிவிலே சிக்கிக் கொண்ட 2 கூட்டம். சரி, முதல்ல நாம் ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படணும்னா மிக முக்கியமானது ஒன்று என்ன? வாசிங்க ஆதியாகம புத்தகம் 19ஆம் அதிகாரம். இதே 19ஆம் அதிகாரத்துல ரகசிய வருகை பற்றி கூட ஒரு வசனம் இருக்குது, கடைசியில காமிக்கிறேன். நீ வாசிங்க. எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு என்ன செய்யணும்? ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிப்போம். அந்த 2 தூதரும் சாயங்காலத்திலே சோதோமுக்கு வந்தார்கள். லோத்து சோதோமின் வாசலிலே உட்கார்ந்திருந்தான். அவர்களை கண்டு லோத்து எழுந்து எதிர்கொண்டு தரை மட்டும் குனிந்து, ஆண்டவமார்களே, அடியேனுடைய வீட்டு முகமாய் நீங்கள் திரும்பி, அதாவது வரணும்னு சொல்லி அவரை இன்வைட் பண்றார். நல்லா கவனிங்க. லோத்து எங்க உட்கார்ந்து இருந்தாரு? ஒளிமுக வாசலில் உட்கார்ந்து இருந்தார். ஒரு பட்டணத்தினுடைய ஒளிமுக வாசல். இந்த ஒளிமுக வாசல்ல இவருக்கு என்ன வேலை? பட்டணத்துக்குள்ள வீடு இருக்குது, வீட்டுக்குள்ள போய் உட்கார்ந்து இருக்க வேண்டியதானே, கூடாரத்துக்குள்ள போய் உட்கார்ந்து இருக்க வேண்டியதானே, சந்தோஷமா எல்லாரையும் போல இவர் இருக்க வேண்டியதானே. ஆனால் இவர் ஏன் பட்டணத்துடைய ஒளிமுக வாசலில் உட்கார்ந்தார்? நல்லா கவனிங்க. இந்த லோத்தும் ஆபிரகாமும் ஒருவரை விட்டு ஒருவர் பிரியும் போது இவங்களுக்குள்ள பிரச்சனை. இவருடைய மந்தை மேய்ப்பவர்களுக்கும் அவங்க மந்தை மேய்ப்பவர்களுக்கும் பிரச்சனை. சரி, இவங்களுக்கு பிரச்சனை வந்த உடனே நீ உன் வேலையை பார்ப்பா, நீ எங்கன்னா உனக்கு போ, நான் எங்கன்னா இருந்துக்கிறேன்னு சொல்லி 2 பேரும் பிரிய ஆரம்பிச்சாங்க. இப்படி இவர்கள் பிரிந்து போகும்போது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் போது யோர்தானுக்கு அருகான சமபூமி, அதாவது செழிப்பான இடத்தை இங்க இருந்து தூரம் இருந்து பார்க்கிறாரு. இந்த செழிப்பான இடத்திற்கு நான் போனா நல்லா இருக்கும், என் ஆடு மாடுகளுக்கு அந்த புல்லு கிடைக்கும், என் ஆடு மாடுகளுக்கு தண்ணீர் கிடைக்கும், நானும் நன்றா இருப்பேன், இது செழிப்பான சமபூமியா இருக்கிறதுன்னு சொல்லி தூரம் இருந்து பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஆனா அங்க போய் அந்த பட்டணத்தை செலக்ட் பண்ணி அவர் பட்டணத்துக்குள்ள போய் வாழும்போதுதான் தெரிகிறது, இந்த பட்டணத்தின் மனிதர் தேவ பயம் இல்லாதவர்கள். ஹல்லேலூயா. ஆண்களோடு ஆண்கள், பெண்களோடு பெண்கள் பாவம் செய்கிறவர்கள், விபச்சாரம், வேசித்தனம், ஆகார திரைச்சி, பெருமை, தன் வாழ்க்கையில அந்த பட்டணத்துல இல்லாத பாவமே இல்லை. அதனாலதான் அந்த பட்டணத்துடைய பாவம்
தேவ சமூகத்திற்கு எட்டியது. எப்பவுமே ஆண்டவர் பட்டணமா ஒரு மாஸ் அழிவை உண்டாக்குறாரு அப்படின்னா அவர் சீக்கிரத்தில் அழிவை உண்டாக்க மாட்டார். அப்ப அந்த பட்டணத்துடைய பாவம் தேவ சமூகத்துக்கு எட்டும் போதுதான் அது தேவ நியாயம், தேவனுடைய சட்டம் அந்த பட்டணத்தை அழித்தே ஆக வேண்டும். அப்ப இந்த சோதோம் கோமோரா பட்டணத்துடைய பாவம் தேவ சமூகத்துக்கு எட்டினது. இங்கே தேவனுக்கு பயமில்லாத மனிதர்கள் இருக்கிறார்களே, இங்கே பாவனையில மக்கள் இருக்கிறார்கள் சொல்லி தன்னை வேறு பிரித்து கொண்டு இனி இந்த பட்டணத்துக்குள்ள எனக்கு என்ன வேலை, என்னை காப்பாற்ற ஆபிரகாம் வரமாட்டாரா, என்னை காப்பாற்ற யாராச்சும் வரமாட்டாரா, எனக்கு வேற என்ன வழி, எனக்கு வேற எந்த பட்டணம் அல்லது நான் நிலத்திலிருந்து போக மாட்டான்னு சொல்லி மனம் நொந்து அந்த பட்டணத்தின் மனிதர்களை விட்டு வேறு பிரிந்து பட்டணத்தின் வாசலில் அமர்ந்து கொண்டிருந்ததுனால தேவ தூதர்களை இவர் பார்த்தார். அல்லேலூயா சொல்வோம். அல்லேலூயா. அப்ப முதலாவது ஆண்டவருடைய வருகையில நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால் ஒரு வேறு பிரிந்த ஒரு வாழ்க்கை, செப்பரேஷன், அதாவது இந்த உலகத்துக்கு நமக்கும் ஒரு வேறு பிரிந்த வாழ்க்கை. நாம வேறு பிரிந்து உலகத்தில் எப்படி வேணாலும் வாழலாம் என்கிறது அல்ல. இந்த உலகம் எப்படி இருந்தாலும் நான் கர்த்தருக்காக தனித்து வாழ்வேன். அல்லேலூயா. கர்த்தருக்காக பரிசுத்தமாய் வாழ்வேன். கர்த்தருக்காக நான் ஆண்டவரை நோக்கி அவரோடு இருக்கிற அன்பிலே வாழ்வேன். ஆண்டவருக்காக ஜீவிப்பேன். இந்த உலகத்தை வெறுத்து, பாவத்தை வெறுத்து, அநியாயத்தை வெறுத்து, அக்கிரமத்தை வெறுத்து தேவனுக்காக ஒரு வேறு பிரிந்த வாழ்க்கை வாழ என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி எந்த மனிதன் இந்த உலகத்தின் பாவத்திலிருந்து விலக்கி தன்னை காத்துக் கொள்கிறானோ அந்த மனிதனை கர்த்தர் தம்முடைய அருகில் ஒருபோதும் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. அப்ப இந்த உலகத்தில் எப்படி வேணாலும் வாழலாமா? வாழலாம். பவுல் சொன்னாரு, எல்லாரையும் போல வாழ எனக்கு தகுதி இருக்குது, எனக்கு விருப்பம் இருக்குது, எனக்கு உரிமை இருக்குது, ஆனால் அது எல்லாம் எனக்கு தகுதியாயிராது. அல்லேலூயா. அப்ப இந்த உலகத்துல எப்படி நம்ம கூட ஒர்க் பண்றவங்க, நம்ம கூட படிக்கிறவங்க, நம்ம சொந்த பந்தங்கள், நம்முடைய மூதாதையர்கள் அல்லது நம்முடைய எல்லாருமே எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் அவர்களை போல வாழ்வதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை. நாம் ஒரு வேறு பிரிந்த பரிசுத்தம் உள்ள வாழ்க்கை வாழ்வதற்காக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்காக கனி கொடுக்கிற வாழ்க்கை, பரிசுத்தமான வாழ்க்கை எப்பொழுதும் வாழ முடியுதா? பாபிலோனில் இருந்தாலும் தேவனுடைய சித்தத்தை செய்ய வேண்டும். அல்லேலூயா. நாம எங்க இருந்தாலும் சரி, இன்றைக்கு நம்மை பார்க்க ஆள் இருக்கிறாங்களோ இல்லையோ, நம்மை விசாரிக்க ஆள் இருக்கிறாங்களோ இல்லையோ, நம்மை கண்காணிக்க நீ இப்படி பண்ணாதப்பா அப்படி பண்ணாதப்பான்னு சொல்ல ஆள் இருக்கிறாங்களோ இல்லையோ, தேவன் நம்மை பார்க்கிறார் என்கிற உணர்வு நமக்கு எப்போதும் இருக்க வேண்டும். அல்லேலூயா. சில நேரத்தில் சில விதமாய் இப்பதான் வரும்போது பார்த்துனே வந்தேன், ஒரு காரு ஓட்டினே வராங்க, யாராச்சும் ரோடு கிராஸ் பண்ணும்போது அவ்வளோ அழகா நிறுத்தி போங்கன்னு அனுப்புறாங்க. இந்த ஊர்காரங்க மட்டும் இல்ல, நம்ம இந்தியன்ஸ் கூட. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆனா இந்தியாவுக்கு போனா, தமிழ்நாட்டுக்கு போனா, வேலூருக்கு போனா அப்படி இல்ல. அல்லேலூயா சொல்லுவான். அல்லேலூயா. இவர் ஓட்டுற ஸ்பீடை யாரும் குறைக்க கூடாது. ஸ்பீட் பிரேக்ல கூட சைட்ல வழி தான் புரிந்து போயிடுவார். அல்லேலூயா. இது நாட்டுக்கு ஏற்ற வாழ்க்கை. ஆமென். நம்ம ஊர்ல எல்லா ஸ்பீட் பிரேக்கர்லயுமே சைட்ல ஒரு வழி இருக்கும், பாத்துக்கிறீங்களா? இவருக்கு ஸ்பீட் பிரேக்கர் எதுக்கு அப்படின்னா, இவன் ஸ்லோவா போய் அங்க ஏதோ ஆக்சிடென்ட் ஆகக்கூடாது, அவன் வேகத்தை குறைக்கணும் தான் அங்க ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது. இதுக்கு சைட்ல டூ வீலர் போற மாதிரி ஒரு வழி இருக்கும். இவர் ஸ்பீடா அந்த சந்தில விட்டு அப்படி போயிடுவார். ஆனா கத்தார்ல அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ஒரு ஊருக்கேற்ற வாழ்க்கை அல்ல, எல்லா இடத்திலும் நாம ஒரே மாதிரி வாழ்வதற்காக தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அதுவும் அந்த டோல்ல யாருன்னா முன்னாடி போயிட்டா போதுமே. அல்லேலூயா. 6 நட்சு அவனை நிக்க வச்சு அவனுக்கு முன்னாடி போய் இவர் முன்னாடி போயின எல்லாமே ஒரு 10 செகண்ட் தான் டிஃபரெண்ட். 10 செகண்ட்ல அவர் முன்னாடி போயிடணும். அப்போ நல்லா கவனிங்க. ஆனா இங்க இருக்கும்போது அப்படி இல்லை. ரொம்ப பொறுமை, ரொம்ப அன்பு, ரொம்ப அன்பு,
ரொம்ப எல்லாமே. ஆனால் ஊருக்கு போனா நம்ம காரியமே வேற. அப்படி அல்ல. நாம் எந்த இடத்தில் இருந்தாலும் தேவனுக்கு பயந்திருந்தால் நாம் எப்போதும் ஒரே மாதிரி வாழ கர்த்தர் கிருபை தருவார். அல்லேலூயா. சில நேரத்தில் கர்த்தருக்கு நாம் இடத்துக்கு ஏற்றது போல, ஊருக்கு ஏற்றது போல, மனிதர்களுக்கு ஏற்றது போல மாறிக்கொள்கிறோமே. கர்த்தர் இதை விரும்பவில்லை. பரிசுத்த வாழ்க்கை மிக முக்கியம். லோத்து தெரியாமல் அந்த இடத்துக்கு போயிட்டாரு. ஆனால் தெரிந்த பிறகு மனம் நொந்து, இனி இந்த மனிதர்களோடு எனக்கு என்ன ஐக்கியம், இனி இந்த மனிதர்களோடு நான் எப்படி வாழ முடியும் என்று சொல்லி தன்னை வேறு பிரித்துக் கொண்டு தன்னை காத்துக் கொண்டார். சில நேரத்துல நாம ஆண்டவரை மிஸ் பண்றோம். நாம யாருன்றதை மறந்து போகிறோம். அல்லேலூயா. நாம் அபிஷேகம் பெற்றவர்கள், நாம் ஆவிக்குரிய சபைக்கு வருகிறவர்கள், நாம் சத்தியத்தை, நல்ல ஆழமான சத்தியத்தை கேட்கிறவர்கள் என்பதை சில நேரத்தில் மறந்து விடுகிறோம். நேற்று முதலத்தை எங்கேயோ ஒரு இடத்துல சொன்னேன். இயேசு கிறிஸ்துவ அவங்க அப்பா அம்மா தொலைச்சிட்டாங்க. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவ அவங்க அப்பா அம்மா தொலைச்சிட்டாங்க. எங்க தொலைச்சிட்டாங்க அப்படின்னா, எருசலேம்ல பண்டிகை கொண்டாட போகும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்க, இயேசு பிரயாணக்காரருடைய கூட்டத்தில் இருப்பார் என்று நினைத்து அவங்க பாட்டு அவங்க பண்டிகை முடிச்சுட்டு போயிட்டாங்க. ரொம்ப தூரம் டிராவல் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இயேசுவை காணுமே அப்படின்னு சொல்லி திரும்பவும் எருசலேமுக்கு வந்து இயேசுவை தேடுகிறார்கள். அல்லேலூயா. நம்ம எல்லாருமே சில நேரத்தில், நம்ம எல்லாரையும் சொல்ல, சில நேரத்தில் பண்டிகை காலத்துல தான் தொலைக்கிறோம். யாரை தொலைக்கிறோம்? சொல்ல, யாரை தொலைக்கிறோம்? இயேசுவை தொலைக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. மற்ற நாட்களில் இயேசுவை தொலைக்கிறது இல்லை. பண்டிகை காலம், பர்த்டே பார்ட்டி, வெட்டிங் டே பார்ட்டி, ஃப்ரெண்ட்ஸ் கூட சேரும்போது, ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசும்போது, சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியா இருப்பாங்க. அவங்களுடைய பேச்சையும் அவங்களுடைய சுபாவத்தையும் எங்க பார்க்க முடியும்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேரும்போது தான் பார்க்க முடியும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நம்ம ஆலன் வந்திருக்காரு, நம்ம பிரதர் இருக்காரு. அவங்க சன் வீட்டில் இருக்கிற அமைதியா உட்காந்துருப்பாரு. இப்ப அவர் எங்க வந்து ரொம்ப ஆக்டிவா இருப்பாருன்னா, பேஸ்மெண்ட்ல விட்டா ஆக்டிவா இருப்பார். ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஃபுட்பால் விளையாடினா அப்படி இப்படின்னு. அப்ப சில நேரத்துல நாம் சில இடங்களுக்கு நாம போகும்போது, சில மனிதர்களை சந்திக்கும் போது, சில இடத்துக்கு ஏற்றது போல நம்மை மாற்றிக்கொள்கிறோம். அப்படிப்பட்ட வாழ்க்கை அல்ல. எப்பொழுதும் கர்த்தருக்காக பரிசுத்தமாய் வாழ்கிற வாழ்க்கையை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. சிந்தனை மண்டலத்தில் பரிசுத்தம், பார்வையில பரிசுத்தம், இருதயத்தில் பரிசுத்தம். நாம இங்க இருந்தாலும் பரிசுத்தம், ஊருக்கு போனாலும் பரிசுத்தம். மரண பரியந்தம், முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவரை ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா. திடீர்னு நாம நாளைக்கு பார்த்துக்கலாம் சில காரியங்களை ஒத்தி வைக்கிறவங்க இருக்கிறாங்க. நாளைக்கு மனம் திரும்பிக்கலாம், நாளைக்கு ஞானஸ்நானம் எடுத்துக்கலாம், அடுத்த வாரம் ஞானஸ்நானம் எடுத்துக்கலாம், கணவன் ரட்சிக்கப்பட்ட பிறகு எல்லாம் சேர்ந்து ஞானஸ்நானம் எடுத்துக்கலாம். அப்படி அல்ல. எந்த ஒரு விஷயத்தையும் ஆவிக்குரிய காரியங்களை தள்ளி போடக்கூடாது, ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஆண்டவருக்கு உடனே ஒப்பு கொடுத்து நம்முடைய ஜீவத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. பரலோகத்துல போய் பொண்டாட்டி புருஷன் எல்லாம் ஒன்னா உட்கார்ந்து கொண்டு நினைக்கிறீங்களா? ஆமென். அல்லேலூயா. பொண்டாட்டி புருஷன் பிள்ளைங்க எல்லாம் ஒரு தனித்தனியா ரூம் கொடுத்துருவாருன்னு நினைக்கிறீங்களா ஆண்டவர்? அப்படிலாம் இல்ல. அங்க யார் நம்ம ஹஸ்பண்ட்னு கூட நம்மளுக்கு தெரியாது. பாடுகிறாரு, பாட்டெல்லாம் பாடுறாங்க. தாவீதை பார்ப்பேன், பாட சொல்லி கேட்பேன், இவரை பார்ப்பேன், ஆட சொல்லி கேட்பேன். அப்படிலாம் வேலைக்கு ஆகாதாங்க. அல்லேலூயா. எல்லாரும் மகிமையினால் நிரப்பப்பட்டிருப்போம். எல்லாரும் மகிமையா வைப்பாங்க. கொள்வாரும் இல்லை, கொடுப்பாரும் இல்லை. அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம ஹஸ்பண்ட் எங்க இருக்கிறாருன்னு தேடி போய் பக்கத்துல உட்காந்து அங்கேயும் சண்டை போடுவோம். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அதனால்தான் இந்த பேட்டர்னை கர்த்தர் மாத்திட்டார். அங்கெல்லாம் வந்து ஹஸ்பண்ட் கூட, அப்பா கூட, அம்மா கூட, இவங்க கூட, அவங்க கூட எல்லாம் கிடையாது. எல்லாரும் மகிமையினால் எழுப்பப்பட்டிருப்போம். அப்போ இவர் வரணும், அவர் வரணும் அப்படிலாம் இல்ல. நீங்க சாப்பிடும் போது வெயிட் பண்ணுங்க. அல்லேலூயா. சாப்பிடும்போது வெயிட் பண்ணுங்க. மற்ற காரியங்களுக்கு கீழ்ப்படிந்துருங்க. ஆவிக்குரிய காரியத்துல யாருக்காகவும் எதற்காகவும் காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. கையை உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம் ஜீவியத்தை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு அர்ப்பணித்து வாழ்கிறவர்களே தேவனுடைய வருகையில் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். ஹல்லேலூயா. சரி, டைம் போயிட்டு இருக்குது. இரண்டாவது குறிப்பு சொல்ல விரும்புகிறேன்.
இரண்டாவது குறிப்பு, இவங்க வருகையில இந்த லோத்துடைய குடும்பம் எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு காரணம் என்ன? அந்த அழிவுல தப்பு வைக்கப்படுவதற்கு காரணம் என்ன? அப்ப நான் அழிவு அப்படின்னு சொன்னா ஒரு ரகசிய வருகை இந்த 19ஆம் அதிகாரத்திலயும் இருக்குது. ரகசிய வருகைக்கு ஒரு நிழலாட்டமா ஒரு வசனத்தை கர்த்தர் எழுதி இருக்கு. அதை உங்களுக்கு காமிக்கிறேன். கவனிங்க, இங்க 11ஆம் வசனம் வாசிக்க. 19:11, தெருவாசலில் இருக்கிற சிறியோரும் பெரியோருமாகிய மனிதருக்கு குருட்டாட்டம் பிடிக்க பண்ணினார்கள். அப்பொழுது அவர்கள் வாசலை தேடி தேடி அழுத்து போனார்கள். நல்லா கவனிக்கிறீங்களா? இதான் ரகசிய வருகையின் அடையாளம். கூடவே இருப்பாங்க, நாம காணாம போயிடுவோம், அவங்களுக்கு தெரியாது. இங்க ரகசிய வருகை, அதாவது ஒரு அழிவுக்கு முன்னதாக யாரை கர்த்தர் ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்கிறாரோ அவர்கள் தான் அழிவிலே தப்புவிக்கப்பட முடியும். இந்த நெருப்புல இவங்க தப்புவிக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் இவர்களை மறைத்து வைத்தார். நீங்க 10-11 வாசினா தெளிவா தெரியும். தேவ தூதர்கள் வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க, வீட்டை பூட்டினார்கள். இந்த லோத்துவை உள்ள கூப்பிட்டு இழுத்து கொண்டாங்க. அந்த பட்டணத்தினுடைய மனிதர்கள் லோத்துடைய வீட்டை தேடி 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 அழுத்து போனார்கள். அவர்களுக்கு குருட்டாட்டம் பிடிக்க பண்ணினார். இது பூமியில் நடக்கும். ரகசிய வருகையில 2 பேர் இருப்பாங்க, ஒருத்தர் காணாம போவாங்க. திடீர் என்று ஒரு பெரிய பிரச்சனை, திடீர் என்று ஒரு பெரிய காரியம், இவங்களெல்லாம் காணோம். தேடி தேடி அழுத்து போவார்கள். காரணம், அது தேவனுடைய ரகசிய வருகை. அந்த ரகசிய வருகையில எடுத்துக்கொள்ளப்படணும்னா தேவ தூதர்களோடு தேவ பிரசன்னத்தினால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். கைகளை உயர்த்தி சொல்றோம் ஹல்லேலூயா. இந்த வீட்டுக்குள்ள யார் இருந்ததா? தேவ தூதர்கள் இருந்தார்கள். தேவ தூதர்கள், தேவ பிரசன்னம். இவர் கூப்பிட்டார், லோத்து கூப்பிட்டார், சும்மா வந்துடல. தேவ தூதர்கள் இவர் கூப்பிடுறாரு, என் வீட்டு வரைக்கும் வீட்டு முகம் வரைக்கும் நீங்க வந்து என் வீட்டுல சாப்பிட்டுட்டு போங்க. அவங்க சொல்றாங்க, நாங்க வீதியில தங்குவோம், வீட்டுக்கு வரமாட்டோம். வருந்தி அழைத்தார். இரண்டாவது குறிப்பு, தேவனோடு ஒவ்வொரு நாளும் அந்த ஐக்கியம் தேவ பிரசன்னத்தில் நிரம்பி, தேவ தூதருடைய அந்த பிரசன்னத்தில் நிரம்பி தேவனோடு ஐக்கியமாய் இருக்கிறவர்கள், தேவனை வருந்தி அழைக்கிறவர்கள், அபிஷேகத்தை வருந்தி அழைத்து அபிஷேகத்தில் நிரம்பி தேவ பிரசன்னத்தினால் நிரப்பப்பட்டிருக்கிறவர்களை கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட முடியும். அதனால்தான் வேதம் சொல்ல, அவர் வரும்போது அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை தரிசிக்க போகிறோம். அவரை போல தேவ பிரசன்னத்தில் நிரம்பி தேவ மகிமையினால் நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை, ஆண்டவருடைய பிரசன்னத்தினால் நிரப்பப்பட்ட வாழ்க்கை, அபிஷேகம், ஆவியின் வல்லமை, அந்நிய பாஷையின் அடையாளம், ஆண்டவருக்கு ஐக்கியம் மிக முக்கியம். ஹல்லேலூயா. வந்தம் போகணும் இல்ல. இதே சபைக்குள்ள ஒரு கூட்டம் ஆவியில் நிரம்புது, அந்நிய பாஷை பேசுதுன்னா ஒரு கூட்டம் அமைதியா இருந்துட்டு போறது என்ன அர்த்தம்? அதற்காக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். பிரயாசப்பட வேண்டும், ஜெபிக்க வேண்டும். என்னையும் அபிஷேகத்தால் நிரப்புங்கப்பா, என்னையும் அந்நிய பாஷையின் வல்லமையால் நிரப்புங்கப்பா, எனக்கு வரங்களை தாங்கப்பா, நானும் இந்த தேவ மகிமையில் நிரப்பப்பட வேண்டும். ஹல்லேலூயா. சிலருக்கு அபிஷேகத்தின் மேல கோபம். ஆமென். அபிஷேகத்தின் மேல கோபம். சிலருக்கு அபிஷேகத்தின் மேல நம்பிக்கை இல்லை. சிலருக்கு அபிஷேகம் இல்ல உண்மையா பொய்யான்னு டவுட். ஏன்னா ஏற்கனவே அபிஷேகம் பெற்றவங்க வாழ்கிற வாழ்க்கையை பார்த்து இது அந்நிய பாஷையும் பேசுது, இது அநியாய பாஷையும் பேசுது. ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. சர்ச்சுக்கு போனா சபலபலபாந்து, வீட்டுல வந்தா தப தப தபாந்து. ஹல்லேலூயா. அதனால அபிஷேகம் பெறாத ஆளுக்கு கூட அபிஷேகத்தின் மேல இருக்க ஆசைகள் போயிடுச்சு. அப்படி அல்ல, நாம் மற்றவர்களை பார்த்து அல்ல, நாம் வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால் நாம் அபிஷேகத்திற்கும் அந்நிய பாஷைக்கும் இந்த மகிமைக்கும் நாம் விட்டு கொடுக்க வேண்டும், நிரப்பப்பட வேண்டும். தேவ பிரசன்னத்தினால் நிரப்பப்பட்டால் தான் நாம் ஆண்டவருடைய ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட முடியும். ஒரு முறை ஆதார் கார்டுக்கு போட்டோ எடுக்கலாம், நாங்கள் ஃபேமிலியா போயிருந்தோம். முன்னாடி ஒரு 15 பேர் இருந்தாங்க. அந்த 15 பேருக்கு நடுவில் ஒரு அம்மா வெள்ளை புடவை கட்டின்னு உட்காந்துருந்தாங்க, நின்று இருந்தாங்க. அப்படி இப்படி பார்க்கும்போது என்ன பார்த்துட்டாங்க. பாஸ்டர் தோத்திரம் பாஸ்டர், நீங்க எங்க சர்ச்சுக்கு பிரசங்கம் பண்ண வந்துக்கிறீங்க, ஞாபகம் இருக்குதா அப்படின்னாங்க. அப்புறம் எந்த சர்ச்சுமான்னு கேட்டா இந்த மாதிரி சர்ச்சுனாங்க. ஓகே ஞாபகம் இருக்குது அப்படின்னு.
வழியில் அந்த இதில் நின்றுக்கும் போது சோத்திரம் 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 சோத்திரம்னு சோத்திரத்தோடு நின்றுந்தாங்க. சரி, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்புறம் அவங்க என்ன சொன்னாங்க, பாஸ்டர் 15 பேர் இருக்கிறாங்க, நீங்க முன்னாடி வேணா போய்க்கு, எனக்கு முன்னாடி போயிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க வாங்க, உங்களுக்கு நிறைய ஊழியர் இருக்கும், நிறைய இது இருக்கு. நான் சொன்னேன், பரவாயில்லமா, ஏன்னா நம்ம ஊழியக்காரங்க பேரை கற்றுக்கிட்டு அங்கதான் அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, இவெல்லாம் ஊழியக்காரனா முன்னாடி போலாம் பேருன்னுவாங்க. அதனால நான் 10 பேர் போனா கூட பரவாயில்லன்னு பின்னாடி நின்றுப்பேன். இந்த கல்யாணத்துல கிஃப்ட் கொடுக்கறதுக்கு நிற்போம் பெரிய லைன்ல. இவங்க பாசத்துல வந்து பாஸ்டர் நீங்க முன்னாடி வாங்கன்னுவாங்க, மற்ற பேர் நம்மளை திட்டு நிற்பான். நான் நிற்கிறது கண் தெரியல, அவர் நான் பெரிய பாஸ்டர் ஆகுது அப்படின்னு. அதனால இந்த லைன்ல முன்னாடி போறதெல்லாம் நான் ஒத்துக்கிறது இல்லை. சொன்ன பரவாயில்லமா இருக்கட்டும் அப்படின்னு. சரி, நான் அது அமைதியாயிடுச்சு. இப்ப எனக்கு சொல்லிச்சு இல்ல, முன்னாடி போனேன், இவர் பின்னாடி ஒருத்தர் கேட்டு இருந்தாரு. அவர் நான் பண்ணாரு, சரி நான் இந்த அம்மா தான் எல்லாரும் முன்னாடி விட்டேன்னு சொல்லிட்டு அவர் போய் நின்னாரு பாருங்க. சோத்திரம் எங்க போச்சுன்னே தெரியல. பாஸ்டர் நான் நிக்கிறேன்னு கூட தெரியல, அவ்வளோ திட்டு, கேட்ட வார்த்தை திட்டு. அப்பதான் சோத்திரம் பாஸ்டர், வெறும் பாஸ்டர் நிக்கிறாரு என்ற பயம் கூட இல்லை. கொஞ்ச நேரத்துல சோத்திரம் ஆத்திரமா மாறிச்சு. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அப்போ அந்நிய பாஷை பெற்றவர்கள் அதற்கேற்ற வாழ்க்கை வாழணும். பெறாதவர்கள் பெற்றுக்கொள்ள பிரயாசப்பட்டு கர்த்தரை போல மாற ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. சோ முதல்ல வேறு பிரிந்த வாழ்க்கை, இரண்டாவது ஆவிக்குரிய வாழ்க்கையில் அபிஷேகம் பெற்று தேவ மகிமையினால் நிரப்பப்பட்ட வாழ்க்கை. அப்போ நிறைய சொல்லலாம், ரெண்டு மட்டும் சொல்லி முடிக்கிறேன். சோ இன்னைக்கு நாம் ஆண்டவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படணும். இது ரெண்டுமே முக்கியம். ஒன்று, ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும், வேறு பிரிந்த வாழ்க்கை வாழணும். இரண்டாவது, அதுல நிலைத்திருக்கணும், அபிஷேகம் பெற்றுக்கொள்ள வேண்டும். சிலரால் கனி கொடுக்க முடியல, நிலைத்திருக்க முடியல. காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய சொந்த முயற்சி. சத்தியத்தை கேட்கும் போது அப்படியே முளைத்து எழும்பும், புஷ்ஷுன்னு சரி, இனிமே நான் இதை பண்ண மாட்டேன், அதை பண்ண மாட்டேன், கர்த்தருக்காக வாழணும். ஒரு வாரத்துல டிஃபரெண்ட் ஆயிடுவாங்க, ஒரு வாரத்துல மறுபடியும் பின்வாங்கிடுவாங்க. காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய சொந்த முயற்சியின் ஆவியின் பலன் அவசியம், ஆவியாவுடைய உதவி அவசியம். அதுக்கு தான் அபிஷேகம். அப்ப நாம அதை பெற்றுக்கொள்ள பிரயாசப்படணும். சரி, ரெண்டு சொல்லி முடிச்சிட்டேன். இப்ப கைவிடப்பட்டாங்க. ஏன் கைவிடப்பட்டாங்க? அதே சோதோம் கோமோரா பட்டணத்துல கைவிடப்பட்டவங்க, சத்தியத்தை அறிந்து கைவிடப்பட்ட ரெண்டு கூட்டத்தை சொல்றேன். இவங்க எப்படி லோத்து குடும்பத்துக்கும் கர்த்தரை பற்றியும் அழிவை, கர்த்தர் கொடுக்க போகிற அழிவை பற்றியும் எப்படி தெரியுமோ அதுபோல சிலருக்கு தெரிந்தது, ஆனால் அவர்கள் அதற்கு செவி கொடுக்கவில்லை. அல்லேலூயா. வாசிங்க பார்க்கலாம். 19ஆம் அதிகாரம், அதே 19ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்போம். 14. தன் குமாரத்திகளை விவாகம் பண்ண போகிற தன் மருமக்கள் மாரோடு பேசி, நீங்கள் எழுந்து இந்த ஸ்தலத்தை விட்டு புறப்படுங்கள், கர்த்தர் இந்த பட்டணத்தை அழிக்க போகிறார் என்றார். அவனுடைய மருமக்கள் மாரின் பார்வைக்கு அவன் பரியாசம் பண்ணுகிறதாக கண்டது. அல்லேலூயா. இந்த கூட்டத்தார் கைவிடப்பட்டார்கள். இவங்க யாரு அப்படின்னா, லோத்துடைய மருமக்கள் மார், லோத்துடைய பிள்ளைகளை திருமணம் செய்ய போகிறவர்கள். லோத்து பரிதாபத்துல, அன்புல போய் சத்தியத்தை அறிவிக்கிறார். தேவன் ஆண்டவருடைய அழிவு இந்த பட்டணத்தில் வரப்போகிறது, நீ உஷாரா இருக்க, நீ இந்த அழிவை தப்பித்துக்கொள்ள என் கூட வந்துரு, என்னுடைய தேவனிடத்தில் வந்துரு, நான் போகிற பாதையில வந்துரு, என்ற கூட இணைந்து கொள் என்று சொல்லி சத்தியத்தை சொல்லியும் கேட்காத ஒரு கூட்டம் தான் அந்த கூட்டம். அல்லேலூயா. யார் கைவிடப்படுவார்கள்? சத்தியத்தை அறிந்தும் வேத வசனத்தை அறிந்தும் கர்த்தருடைய வார்த்தையை புரிந்தும். நோவா பேழைக்கு எத்தனை ஜன்னல், அது எவ்வளவு பெரிய அளவு, கதவு எவ்வளவு பெருசு, ஜன்னல் எவ்வளவு பெருசு, நீளம் எவ்வளோ, அகலம் எவ்வளோ, உயரம் எவ்வளோ, எல்லாம் தெரிஞ்ச ஆளு. ஆனால் சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவருக்காக வாழ முடியவில்லை. அல்லேலூயா. சத்தியத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, அதன்படி வாழ நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரை ஆராதிக்கிறோம், சத்தியத்தை கேட்கிறோம், அதன்படி வாழ்கிறோமா? வேதத்தை வாசிக்கிறோமா? வேதத்தை தியானிக்கிறோமா? வேத வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? வார்த்தை அறிவிக்கப்பட்டது, இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுட்டாங்க. அல்லேலூயா. சில நேரத்துல
நாம் என்னதான் ஆண்டவரை தேடினாலும் நமக்கு வேண்டியதை எடுத்துக்கொள்றோம். இப்ப நான் என்னால ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொல்லி உங்களை பயங்கர உற்சாகப்படுத்தி கையை தட்ட வச்சு அப்படியே வந்த விஸ்வநாத் சூப்பர்பா அப்படின்னு சொல்ல வைக்க முடியும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அது அல்ல. தேவனுடைய வார்த்தைகள். இன்னைக்கு நான் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்றேன். எத்தனை பேர் சந்தோஷமா கேட்கறீங்க, எத்தனை பேர் முகம் சுழிச்சு கேட்கறீங்க எனக்கு தெரியாது. அதை பற்றி எனக்கு கவலையும் கிடையாது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சத்தியத்தை பிரசங்கிக்கப்படும் போது ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதன்படி வாழ நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். சத்தியத்தின்படி வாழ ஒப்புக் கொடுக்க வேண்டும். வேதம் சொல்றது சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் விடுதலையாக்கும். ஆண்டவர் வார்த்தை நமக்கு சில நேரத்தில் இப்படிதான் பேசணும் அப்படிதான் பேசணும் சில வரைமுறைகளை வைத்திருப்போம். அப்படி அல்ல. ஆண்டவர் எப்படி பேசினாலும் என்ன பேசினாலும் உங்கள் வார்த்தைகளுக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறப்பா, சத்தியம் உண்மையா இருந்தா சத்தியத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி அர்ப்பணிக்கிறவர்கள் மட்டுமே கர்த்தருடைய வருகையில் எடுத்துக் கொள்ளப்பட முடியும். சத்தியத்துக்கு செவி கொடுக்க வேண்டும், சத்திய வசனத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். இதெல்லாம் யாருக்கு? அதாவது இயேசுவோடு இருந்த சீஷர்கள் சொன்னாங்க, இது கடினமான உபதேசம், இதை யார் கேட்பார்கள் என்று அன்று முதல் அநேகர் ஆண்டவரை விட்டு வழிவிலக ஆரம்பித்தார்களாம். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்த, ஆண்டவரே நான் உம்முடைய சமூகத்துல வார்த்தையை கேட்கிறது மாத்திரம் அல்ல, அதன்படி வாழ ஒப்பு கொடுக்கிறேன். கொஞ்சம் கஷ்டம் தான், ஆனா ஆவியானவர் உதவி செய்வார். நீங்களா ரொம்ப சோகமா இருக்கனால ஒரு கதை சொல்றேன். ஹல்லேலூயா. சரி, இந்த ஈ பார்த்திருப்பீங்க. இந்த ஈ, அதாவது ஈனா ஈ பார்த்துருக்கீங்களா? கொசு ஈ அந்த கேட்டகரி. ஓகே. இந்த ஈ என்ன பண்ணுமா, எல்லா இடத்துலயும் உட்காந்துருமா. போவோம் பார்த்தா அங்க மாம்பழம் கடையில் இருக்கும், மாம்பழம் கடையில் இருந்து அப்படியே கொஞ்சம் தூரம் போனா பாத்ரூம்ல இருக்கும், எல்லா இடத்துலயும் உட்காரும். ஆனா அதே ஈ இப்ப இங்க இல்ல, நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா சர்ச்சில் முன்னாடி உட்காந்துருக்கும். ஹல்லேலூயா. முன்னாடி உட்காரவங்களை எதுவும் சொல்லுங்க, நீங்க கோச்சிக்க கூடாது. நான் ஈயை பத்தி சொல்றேன். முன்னாடி உட்காந்துருக்கோம், ரெண்டு கால் கீழே இருக்கும், ரெண்டு கால் இப்படியே பண்ணிருக்கோம். சோதராம் 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 சோதராம். ஹல்லேலூயா. எல்லாத்துலயும் உட்காரோம், அங்கேயும் வந்து உட்காரோம். எல்லாத்துலயும் உட்காரோம், அங்கேயும் வந்து ரெண்டு கை வச்சு இப்படி இப்படி பண்ண பாத்துருக்கீங்களா? ஈ நீங்களாம் பாத்துக்கலாமா? இந்த ஊர்ல ஈ எல்லாம் பாத்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. இப்படி பண்ணும், சோதராம் 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 சோதராம். இந்த சோத்திரம் கர்த்தருக்கு வேணாம். ஹல்லேலூயா. அங்க உட்காந்து இங்க உட்காந்து எல்லாத்தையும் கடைசியில் வந்து கர்த்தாவே சோத்திரம், எனக்கு கர்த்தர் தான் எல்லாம், உட்காந்தா சோத்திரம், எழுந்தா சோத்திரம். ஹல்லேலூயா. யாரை ஏமாத்திருக்கிறோம்? ஹல்லேலூயா. பரிசுத்த ஜீவியம் மிக முக்கியம். சத்தியத்துக்கு கீழ்ப்படிவது மிக முக்கியம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் நிச்சயம் அதற்கேற்ற பலன் பரலோகத்தில் உண்டு. வேதம் சொல்வது, எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவன் அநேக அடிகள் அடிக்கப்படுவான். ஹல்லேலூயா. இந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா? நாம் எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ, இந்த வார்த்தை, இந்த அபிஷேகம். சிலர் சொல்லுவாங்க, எங்க சர்ச்சு தான் பயங்கர ஆழமான சத்தியம், ஆழத்துல ஊர்ந்தோம் ஏஞ்சிக்கல இன்னும். ஹல்லேலூயா. ஆழத்துல போனவங்க ஆண்டவருக்காக எழும்பி கனி கொடுக்க முடியல, எழும்பி கனி கொடுக்க முடியாத சூழ்நிலைகள். அப்ப நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு அர்ப்பணித்து வாழ நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்க டைம் இல்ல, அடுத்த குறிப்பு போக விரும்புறேன். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறது மாத்திரமல்ல, அதன்படி செய்ய ஒப்பு கொடுக்க வேண்டும். 5 குறிப்பு இருக்குது. ஜனங்க எப்படி எல்லாம் வார்த்தையை கேட்டாங்கன்னு சொல்ல நேரம் இல்ல. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்துல படிக்க வேணாம். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்துல ஸ்தேவான் பிரசங்கம் பண்ணும்போது ஜனங்கள் அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள். ஹல்லேலூயா. ஏன் பல்ல கடிச்சாங்க? அவங்களுக்கு ஏற்ற பிரசங்கம் பண்ணல, அதனால பல்ல கடிச்சாங்க. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்துல வேதம் சொல்கிறது, அவர்கள் சத்தியத்தை கேட்கிறது, நவமான காரியத்தை கேட்கிறதிலும் பேசுகிறதிலுமே ஒழிய வேறொன்றிலும் பொழுதுபோக்குவதில்லை. பொழுதுபோக்குக்காக சத்தியத்தை கேட்டார்கள். 6ஆம் அதிகாரத்துல கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்கு நிந்தையாக இருந்தது. இது போல நிறைய காரியங்கள் இருக்கு. கர்த்தருடைய வார்த்தையை நாம அப்படி இப்படி பார்க்க கூடாது. நீங்க என்ன பேசினாலும் என்ன ஒப்பு கொடுக்கிறப்பா,
ஆண்டவரே எனக்கா அவங்களுக்காக வாழ ஒப்பு கொடுக்கணும்னு சொல்லி கர்த்தருடைய சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து வாழ நம்ம ஒப்பு கொடுப்போம். அல்லேலூயா. கடைசியாக இரண்டாவது கூட்டம், இந்த கைவிடப்பட்ட கூட்டத்துல இரண்டாவது கூட்டம் வாசிங்க. அதே 19ஆம் அதிகாரத்துல 25, 26 அந்த பட்டணங்களையும் அந்த சமபூமி அனைத்தையும் குடிகளையும் பூமியின் பயிரையும் அழித்து போட்டார். இப்ப லோத்துடைய வைஃப், அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்பு தூண் ஆனாள். அல்லேலூயா. உப்பு தூண் ஆயிட்டாங்க. ஏன் ஆனாங்க? பின்னிட்டு பார்த்ததுனால். இவங்க ஜஸ்ட்ல மிஸ் ஆனவங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய வருகையில எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு ஜஸ்ட்ல மிஸ் ஆனவங்க. எல்லாம் ஓகே ஆயிடுச்சு. இவரு இவங்கள கூப்பிட்டாங்க, இவங்கள வந்தாங்க, எல்லாம் ஓடி இருக்கிறாங்க. ஓடி இருக்கும் போது கடைசி நேரத்தில் தேவனுடைய அந்த அழிவுக்கு தப்புவிக்கப்பட வேண்டியவங்க இவங்களும் அழிவுல மாட்டிக்கொண்டாங்க. இவங்களும் நெருப்பு அழிச்சதானா நெருப்பு அழிச்சது. அதாவது வெறும் நெருப்பு மட்டுமல்ல, ஒரு அமிலம், உப்பு அமிலம், உப்பை போன்ற ஒரு அமிலம் அந்த இடத்துல வர்ஷிக்க பண்ணினார் ஆண்டவர். இதுக்கு ரெஃபரன்ஸ் உபாகம் புஸ்தகத்துல இருக்குது. அவருமா போய் படிச்சுங்க. ரெஃபரன்ஸ் மாத்திரம் நான் சொல்றேன். உபாகம் புஸ்தகத்துல, உபாகமும் 29ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அதை வாசிக்கிறேன், அப்படியே சொல்லிடுறேன். ஏன் இவங்களும் நெருப்புல மாட்டினாங்களா? கர்த்தர் செய்த பெரிய சோதனைகளையும் பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் கண்ணார கண்டீர்களே, ஆகிலும் கர்த்தர் உங்களுக்கு உணர்த்தக்க இருதயத்தையும். அதான் நான் கரெக்டா தான் வாசிங்களா? 29, 23. கர்த்தர் தமது கோபத்திலும் தமது உக்கிரத்திலும் சோதோமையும் கொமோராவையும் அத்மாவையும் செபாய் பீமையும் கவிழ்த்து போட்டது போல இந்த தேசத்தின் நிலங்கள் எல்லாம் விதைப்பும் விளைவும் யாதொரு பூண்டின் முளைப்பும் இல்லாதபடி கந்தகத்தினாலும், கவனிச்சீங்களா? ஏன் உப்பு தூணானாங்கன்னா கந்தகத்தினாலும், அடுத்தது எதால அழிச்சாராம்? உப்பாலும் அழித்தார். அந்த உப்பு தான் நம்ம மேல பட்ட போது உப்பு தூணாயிட்டாங்க. அல்லேலூயா. அப்போ கைவிடப்பட்டாங்க, எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய கைவிடப்பட்டாங்க. ஏன்னா எல்லாரும் நேரம் ஓடனா இந்த அம்மா ரிவர்ஸ்ல ஓடுது. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எல்லாரும் ஓடனா இந்த அம்மா எப்படி ஓடுச்சு? ரிவர்ஸ்லயே ஓடுது. அப்படியே திரும்பி பார்த்துட்டே ஓடுது. ஐயோ, நேற்று தான் நெக்லஸ் வாங்கினேன், இந்த ஆள் வான்னு அதை விட்டு வந்துட்டேனே. அல்லேலூயா. பேசுறா. அல்லேலூயா. கஷ்டப்பட்டு பார்த்து வாஸ்து மீனை விட்டு இந்த இடத்துல கிச்சன் வச்சா நல்லது இல்லைன்னு சொன்னா அந்த கிச்சனை இடிச்சு இங்க கட்டின விட்டனே பார்த்துட்டே வருது. அல்லேலூயா. கலப்பையில கை வச்சுட்டா பின்னிட்டு பார்க்க கூடாது. அல்லேலூயா. ஒருவனை பெண் பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு பின்பற்ற கடவன். வீடு கட்ட வேணான்னு சொல்லல, நெக்லஸ் போட வேணான்னு சொல்லல, ஆஸ்திகளை சேர்க்க வேணான்னு சொல்லல. அதன் மீது நம்முடைய இருதயத்தை பதித்து வைத்தால் நாம் இருதயம் பரலோகத்துக்கு நேராக இருக்க முடியாது. அல்லேலூயா. எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணணும் வாழ்க்கைய. அப்படின்னா பாவத்துல இல்ல, சந்தோஷமா சாப்பிடணும். எவ்வளவு காஸ்ட்லி கார் வாங்கணும் வாங்குங்க, எவ்வளவு பெரிய பட்டு புடவை வாங்கணும் வாங்கி கட்டுங்க, எவ்வளவு நகை போட முடியுமோ போட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நம்முடைய இருதயம் அதிலே பண ஆசையிலும் பொருள் ஆசையிலும் இருக்குமானால் தேவனுடைய வருகையில நாம் எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. அல்லேலூயா. பணம் பொருள் ஆஸ்தி சொத்துன்னு ஓடி இருந்தா கர்த்தருக்கு எப்போ நேரத்தை கொடுக்கிறது? தேவனுக்கு நேரத்தை கொடுக்க வேண்டும், கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அப்படி நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் நம்ம வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. 2 குறிப்பு வருகையில் எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு. 1 வேறு பிரிந்த வாழ்க்கை, 2வது அபிஷேகம் நிறைந்த பிரசன்னம் நிறைந்த வாழ்க்கை.
கைவிடப்பட்டதற்கு 2 காரணம். ஒன்று, வார்த்தைக்கு செவி கொடுக்கவில்லை. இன்னொன்று, பின்னிட்டு பார்த்து பின்வாங்கி போய் பொருளாசைக்கும் பணாசைக்கும் இடம் கொடுத்ததுனால கைவிடப்பட்டார்கள். நாம் அப்படி அல்ல. தேவனுடைய வழிகளை எடுத்துக் கொள்ளப்படுவோமாக.